தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க. திமுகவினுடைய ஸ்டிக்கர் இருக்கு, அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு. அதுவும் இது ஏதோ கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 150 மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்து 200 மீட்டர், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 3-4 எபிசோட், அதாவது 2-3 நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். நேற்று காலையிலே முதல் உயிர் காலை 6:10 முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ 2-3 பாக்கெட் வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்கொயரி. என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காணத்தில் 22 பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம சொந்தம். அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல. போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு, இனி நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 38 தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது. 140க்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. 140க்கு மேற்பட்டவங்க. நான் பார்த்த வரையிலே 15 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 20 பேர் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்து இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால், அதற்கான எல்லா அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை, முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க இல்ல நான் ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க. குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதுதான். அதை செய்யாமல் அரசு இருக்கு. முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனிதன் தப்புன்னு சொல்லிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும். இரண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோகிபிஷன் பாலிசி, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2021 360வது பாயிண்ட், யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம், டி அடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று 360வது பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கும் 18% 22% உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது புரோகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர். அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரோகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். தமிழகத்தில் 1000 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். முதல் கட்டமாக பேஸ் வைஸா சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மார்க்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை. திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது. தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு 1000 டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம். மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க பார்க்கணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன். தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க. கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க. இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது.
முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவாரு? அரசனுடைய தலையாய கடமை ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை. சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை. அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள். உயிரை பாதுகாப்பது முதல் கடமை. ஆனா இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல, செயல்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும். துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும். கேம்ப் இருக்கணும், முதலமைச்சருடைய கேம்ப். எல்லா கிராமத்துக்கு போகணும். 2 கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர் பலி 2 கிராமத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாதவச்சேரிக்கும் போகணும். இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல், இங்கேயும் நெப்பாட்டிசம், இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் எதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோகிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா, இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து 1000 டாஸ்மாக் கடைகளுடைய மூடல், புரோகிபிஷன் பாலிசி, புது பாலிசியை கொண்டு வரணும். மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும். கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம். ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம். ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் 10 நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க 15 நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேளுங்க. ஆமா, வரணும், அடிபேத்துக்கு வரணும். இது உண்மைதாங்கண்ணா, இது உண்மைதான். இன்னைக்கு என்னன்னா, வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார், ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேருமே 2 கண்கள். சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு. ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே, என்னங்க ஐயா நியாயம்? ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க. இல்லைங்க, நான் பிரஸ் மீட்ல பேசுறேன். ஆனா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும். குண்டா சட்டமே இதுக்கு தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும். கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க். குண்டா சட்டம் போட்டு மொத்தமா 1 வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்பதான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும். நாம 107, 110 சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க. 107, 110 சிஆர்பிசில அவங்கள பவுண்ட் ஓவர் என்கிற சொற்றோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க, ஃபைன் போட்டு வைப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க, தாசில்தார் ஃபைன் போடுவாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் கட்டுங்க. எத்தனை பேருக்கு மேல கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க? அல்லது மாநிலத்தில் எத்தனை பேர்த்தின் மீது 107, 110 சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம், ஒரு 100 லிட்டர் காமிச்சோம், கணக்க காமிச்சுங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது. மற்றபடி நடவடிக்கை, சீரியஸா நடவடிக்கை எடுக்கல. காரணம், ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள். அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க. ஒரு கோட்டர் 120 ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. இறந்து போனவங்க எல்லாம் யாருங்க? அன்றாடம் காட்சிகள். இறந்து போனவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. சோ அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்ல குடிக்க முடியாது. IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக, மது கலாச்சாரம் அதிகமாக மதுவுக்கு அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க? எப்ப கடிவாளம் போட போறாங்க? அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளா வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டனம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்த பிறகு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார்.
திமுகவுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சதில் ஈடுபட்டவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் தமிழக அரசின் வாக்குறுதி என்னவானது? முதலமைச்சர் தற்போது வரை ஏன் நேரில் வரவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதற்கட்டமாக 1000 டாஸ்மாக் கடைகளை நாளையே மூட வேண்டும் என்றும் துறைசார் அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார்.